Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. யூடியூபர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காக ரெடி பண்ணது. ஸ்கிப் பண்ணாம பார்க்கவும். சப்ஸ்கிரைபர், ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும்னாக்கா நீ மொக்க வீடியோ போடக்கூடாது. சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க. சஞ்சய் வயர்கோ. வணக்கம் 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 உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம நிகழ்ச்சியில் போயிடலாம். வணக்கம் நண்பர்களே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. அதாவது இப்போ இந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு யாரை பத்தி பேச போறோம். அவரை பத்தின வீடியோ தான் நம்ம பேச போறோம்னு. 7 நாள்ல என்ன முடிக்கிறியா? என்ன 7 செகண்டுக்குள்ள உன்னை நான் முடிக்கிறேன். புரியலையா? கொஞ்சம் பாரு. மூஞ்ச பாரு. ஐயோ, கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. ஆலன், டேய், நான் வாழைப்பழம் திரும்பினத எங்க அப்பா பார்த்துட்டாருடா. அரவிந்த், அப்புறம் என்ன ஆச்சுடா? ஆலன், அப்புறம் என்ன, வீட்டில் வந்து தோலை உரிச்சிட்டாரு. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. நம்ம இப்ப ஃபுல் ட்ரெண்டிங்ல இருக்க நம்ம டாக்டர் திவாகரை தூக்கி சாப்பிட்டு நம்ம முத்துராஜன் முன்னிலையில வந்துட்டு இருக்காரு. அவரை பத்தின வீடியோஸ் மட்டும் தான் இப்ப நம்ம எல்லாம் பார்க்க போறோம். ஃபுல் ஃபன் பண்றோம், ஓகேவா? ஜாலியா என்ஜாய் பண்றோம். ஒரு தம்பி பாட்டா ராமு ஒரு தடவைக்கு சூடு, சோமு நான் விட்ட குசு உனக்கு வரலையா? சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. அம்மா பயங்கரமா பண்ணிருக்காங்க. ராமு நீ குசூடு, சோமு நீ குசூடு. பாருங்க இவரோட வீடியோ எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ராகுல், ஹாய்டா கோகுல். கோகுல் சொல்லுடா ராகுல். ராகுல், ஒரு நிமிஷம் இந்த வீடியோ முழுசா கேளுங்க. 2025 பிறந்துருச்சுடா. கோகுல், எந்த ஹாஸ்பிட்டலடா? சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா. அதாவது இந்த வீடியோலாம் வந்துட்டு நம்மளுக்கு காமெடியா இருக்கோ இல்லையோ, அதோட ரியாக்ஷன் பாத்தீங்களா, அதுதான் வேற லெவல் ரியாக்ஷன்ல இருக்குது. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு பாக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நம்மளுக்கு வந்துட்டு ஜோக் சொல்லுவாங்க, ஆனா இதை பாருங்க, ரியாக்ஷன் தான் இதோட ஹைலைட்டாவே இருக்கு. ராகுல், உங்க சொந்த ஊரு எதுன்னு? கோகுல், அந்த அளவுக்கு நமக்கு வசதி இல்லைங்க, சொந்தமா வீடு மட்டும்தான் இருக்கு. பாத்தீங்களா இப்ப ஃபுல் ட்ரெண்டிங்ல, ஏதாவது இந்த யூடியூபர்ஸ்ல ஃபுல் நம்ம அதிகமா ரீச்ல இருக்கிற அதிக சப்ஸ்கிரைபர் அதிக யூடியூபர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே இந்த வீடியோ தான் பண்றாங்க. அடுத்த வீடியோ நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்ப அடுத்த ஒரு ஃபேமிலி தான் பண்ணிருக்காங்க, பார்க்கலாம். இருக்கு இன்னைக்கு துணி துவைக்கிறீங்களா இல்ல பாத்திரம் வளர்க்குறீங்களா? புருஷன் ரெண்டும் நான் தானமா பாப்பேன், என்ன புதுசா கேக்குற? சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. இருங்க பாருங்க, உச்சக்கட்ட ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இவரோட வீடியோஸ். ஆனா அவர் இந்த டயலாக்லாம் பேசல, இந்த காமெடி எல்லாம் பண்ணல. ஆனா அவரோட அந்த ஜோக் தான் இப்ப ஃபுல் ட்ரெண்டிங்ல இருக்கு. இவர் சொன்ன ஜோக் கிடையாது, அதை வச்சு அப்படியே நம்ம ஆளுங்க ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பாருங்களேன், நீங்க பண்ற வேலைக்கு ஒரு நாள் பாரு, அவுத்து போட்டு ஒரு ட்ரெஸ் எல்லாம் வீடியோ போடுறேன், கண்ணுகளும் அவுஞ்சி நீ பார்த்து 3 நாளைக்கு சிங்காம கோமஜத்துல போயிருவா பாரு, செத்த பையல செத்த. அதுதான் இப்ப இருக்கு. அடுத்த வீடியோ பார்க்கலாம். சுதாகர் நம்பர் இருக்கு. ஆசிரியர், கோழி ஏன் முட்டை போடுது? பரமா நீ சொல்லு. பரமன்,
ஏன்னா 1 2 3 போறது 1 2 3 போட தெரியாது சார். அதனால இறக்கி வீட்டுல கூட விட்டுறேன் நான். இறக்கிறாது வீட்டுல விட்டுருங்க. சுபகாரன் போட்டு எடிட் பண்ணிருக்காங்க, வேற லெவல் பண்றாங்கப்பா. நம்ம அண்ணன் நவீனா, மனுஷனா பிறந்தா வாழ்க்கையில பெருசா ஏதாவது சாதிக்கணுங்க. பிரசன்ன, நல்ல வேலை நான் குழந்தையாதான் பிறந்தேன். இருங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. அவங்க கூட அவங்க பண்ற வீடியோ தான். அவர் பாட்டுல மலைக்கடையில வேலை பார்த்துட்டு ஒரு சின்ன சின்ன ஜோக் அமுச்சு இருந்தாரு. இன்னைக்கு வேற லெவல்ல போயிட்டாங்க. ஆக்குங்க ஆக்குங்க ஆக்குங்க, என்ன ட்ரெண்ட் ஆக்குங்க, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம பரிதாபங்கள் டீமுக்கு கோபி அண்ணா சுதாகரனுக்கெல்லாம் கிரேட் சல்யூட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க தான் இந்த அளவுக்கு அவங்கள ரீச் பண்ணி அவங்கள இது பண்ணியிருக்காங்க. நன்றி சுதாகரண்ணா, கோபி அண்ணா, நன்றி. அடுத்த வீடியோ பார்க்கலாம். மாணவன் ஆசிரியர், தம்பி நீ ஏப்பா ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரல? ஸ்டூடெண்ட், நான் ஹாஸ்டல்ல தானே இருக்கேன், நான் எப்படி ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வருது? சந்தோஷமா சந்தோஷம். பாருங்க, ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு சரியான பண்ணதான் இருக்கு. அடுத்த வீடியோ பார்ப்போம். யார் அடுத்த வீடியோ பண்ணான்னு பார்ப்போம். அடுத்த வீடியோ யாரு? ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்டு பயணிக்கிறோம். இனிப்பா இருக்கு தெரியுமாடா? வேற லெவல் பண்ணி விட்டாங்க. ஓரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அது ஏன் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? அடுத்த வீடியோ பார்ப்போம். தாத்தா தாக்கப்பட்டாரா? யாரியா ஷாம்பு பாக்கெட் கொடுங்க. என்ன கேட்டீங்க? பாபு, ஷாம்புக்கும் பாம்புக்கும் என்னடா வித்தியாசம்? கோபு, தெரியலடா. ராமு, பாம்பு போட்டா வாயில நுர வரும், ஷாம்பு போட்டா தலையில நுர வரும். ஜோக். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. சார், நான் ஷாம்பு கேட்டேன், சம்பந்தம் இல்லாம பேசிக்கிறீங்க. நோயாளி, ரொம்ப நாள் உயிரோடு இருக்க என்ன செய்யணும் டாக்டர்? டாக்டர், ஆகாம இருக்கணும்பா. ஜோக். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. சார், அதென்ன கடைசியில ஜோக்னு ஒரு வாட்டி சொல்றீங்க. ஜோக்க நம்ப மாட்டேங்கிறாங்கல்ல, கதை தெரியுது இல்ல, அப்புறம் ஜோக் பண்றீங்க. என்ன ஒரு ஜோக் சொல்லவா? பாபு, என்னடா சார் ஒண்ணு, அது என்ன ஒவ்வொரு ஜோக்குக்கு கீழே ஏதோ குனிஞ்சு பாக்குறீங்க? இல்ல, ஜோக்ல ஒரு புக்ல எழுதி வச்சிருக்கேன். எங்க அந்த புக்கை கொடுங்க, பாத்துட்டாங்க. உலக மகா காமெடிகள். ஆமா, அப்படின்னா இந்த புக் இல்லாம உங்களால காமெடி பண்ண முடியாது. ஆமா, எல்லாம் அதுல எழுதி வச்சிருக்கேன் நானு. இனி இந்த புக் இருக்காது. இனி இந்த புக் இருக்காது. புக்கே தூக்கி போட்டாவளா கோபின்னு. டாக்டர், யோ நான் ஊசி போட வரும்போது ஏன் தடுத்துக்கிட்டே இருக்க? நோயாளி, நீங்க தானே டாக்டர் இது தடுப்பூசின்னு சொன்னீங்க? சரிங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம். ராமு, எனக்கு சுகர் இல்லையாண்டா. சோமு, எப்படிடா சொல்லுற? யார் சொன்னா? ராமு, ரேஷன் கடைக்காரர் தான் சொன்னாரு. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. இவர் யாரு, உங்க அப்பாவா, மாமனாரா? பொருள் தாங்க சார், மளிகை கடையை வச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிறீங்க. இங்க வருங்க, ஷாம்பு சீயக்கா பாக்கெட் ஷாம்பு அது மாதிரி தாங்க. ஷாம்பு. பாபு, பாம்புக்கும் ஷாம்புக்கும் என்ன வித்தியாசம்? கோபு, என்னன்னு தெரியலையேடா. பாபு, ஷாம்பு போட்டா தலையில நுர வரும், பாம்பு போட்டா வாயில நுர வரும். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. இங்க இருங்க, கடையை கட்டி விட்டுருக்காங்க, கஸ்டமரை பார்க்காம இப்படி உட்காந்து கஷ்டப்படுத்தி எல்லாம் காமெடி பண்ணிக்கிறீங்க. மீனா, துபாய் போனாரே உங்க மாமா, அங்க என்னவா இருக்காரு? டீலா, அங்கேயும் எனக்கு மாமாவா தான் இருக்காரு. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. நீலாம் உண்மையிலே சொல்றேன், போய் ஏதாவது சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் பாரு, ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, அதான் காமெடின்னு எழுதினாலே சிரிச்சுக்க. 100 ரூபாய் வாரமலர் பரிசு தொகை இருக்குல்ல, அதை பார்த்து படிச்சுக்கிருக்காரு. அதை பார்த்து வாசிச்சதுக்கே அவனுக்கு சிரிப்பு வருது. இங்க பாரு, நீ எதுக்கு வந்த? நீங்க ரேசர் வாங்குறதுக்கு வந்தேன், காமெடி பண்ணாரு, இது காமெடி. இந்த மாதிரி ஆளுங்க சிரிச்சு டிப்ரெஷன்ல எல்லாம் பார்த்து சிரிச்சு தான் அவனுக்கு மளிகை கடை ஆரம்பிச்சா மளிகை வியாபாரம் பார்க்கணும். இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி காமெடி எல்லாம் பண்ணக்கூடாது. ஷாம்பு பாக்கெட் எடுங்க. பாபு, ஷாம்புக்கும் பாம்புக்கும் ஐயோ ஆன்ட்டி, டேய் மச்சான், எங்கடா ஆன்ட்டிய காணா? வருவான். ஆன்ட்டி, யாருப்பா, என்ன வேணும்? ஏய் புர்ரா மச்சாத. ஆன்ட்டி,
ஆக்சுவலி நான் தான் டாக்டர் டி திவாகர் பிபிடி. இன்ஸ்டால வந்து எனக்கு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ்க்கு மேல அதிகமா இருக்காங்க ஆண்டி. ஏய் சொல்றேன் உங்ககிட்ட. திவாகரோட நிலைமையை பாத்தீங்களா இல்லையா? இப்ப அப்படிதான் அவங்க இனிமே, ஏன்னா அவரை தூக்கி சாப்பிட்டு டாப்புக்கு போயிட்டாரு அப்படிதான் சொல்லலாம். அதுக்கு தகுந்த வீடியோ மாதிரி தான் இருக்குது. எனக்கே இது புரியாம இப்பதான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு நான் எப்படி புரியுது? இந்த வாரம் ட்ரெண்டிங்ல இருக்க நம்ம முத்தராஜனை பார்த்துட்டோம். இனிமே நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி உறவுகளே. சாங் ஸ்டார்ட்.